ஆக்ஷன் கட் வித் சதீஷ் நேயர்களுக்கு வணக்கம். என்ன அப்படின்னா, சமீபத்தில்னா நேத்தி சரத்குமார் அவர்கள் ஒரு நன்றி தெரிவிக்கும் விழா நடத்துனாங்க. அதாவது அவங்க பிறந்தநாளை கொண்டாடின அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு, அவங்க தரப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒரு விழா ஒன்று நடத்துகிறாங்க. அது எல்லாமே நல்ல விஷயம் தான். அந்த விழாவில் பல விஷயங்கள் பேசினாங்க. அது எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். இப்போ உதாரணத்துக்கு உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க, அதுமாரி அவங்களுடைய இறை நம்பிக்கை, அவங்களுடைய தெய்வ நம்பிக்கை, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக எடுத்துனாங்க. சூப்பர். ஆனால் அங்கே தான் ஒரு பிரச்சனை. என்ன அப்படின்னா, பச்சை குத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் அவங்கள்ட்ட ப்ரெஸ் மீட்டில் கேட்கும்போது அவங்க பச்சை குத்தணுங்கிறாங்க. அதனால் நான் தடுக்க விரும்பலை. அவங்க என் மேலே அன்பில் இருக்கக்கூடியவங்க. இப்போ உதாரணத்துக்கு அவங்களோட டேட்டோ தேசபக்தியால் நான் இந்த டேட்டோ குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதேமாரி அவங்களுக்கு என் மேலே விருப்பம் இருக்குது. ஸோ அதனால் அந்த டேட்டோவை அவங்க குத்திக்கிறாங்க. நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே பிரச்சனையே அதுதான். என்ன அப்படின்னா, ஒரு 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 கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறது ஒரு விஷயம். அதெல்லாம் தெரியாமல் பண்ணுறது, இவங்க யாருன்னே தெரியாமல் இருக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. நீ யார் அப்படின்னு எனக்கு அடையாளம் தெரியாத வரைக்கும் உங்க கூட கை கொடுத்து பேசுவேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, நீ யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அந்த வகையில் இப்போ நான் இந்த ஹையர் கேட்டகரி அதுக்குள்ளே நான் வரவே இல்லை. பட் ஒரு விஷயத்தை ஐடென்டி கார்டு மாரி வச்சுக்கிறது இருக்குல்ல, அது எதுக்கு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். நாட்டாமை குடும்பம் பல படம் இருக்குல்ல, இப்போ ஒரு படத்தையுமே வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி இதுமாரி எத்தனை படங்கள் வந்துச்சு, இது ஒரு முன் உதாரணமாக ஆயிடாதா அப்படிங்கிற கேள்வி பலருக்குமே எழுமுனிச்சு. அன்றைக்கி இன்னொரு விஷயம், டேட்டோ குத்துறத அது அவங்கவுங்க விருப்பமாக இருக்கிற வரைக்கும் ஃபைன், பிரச்சனை கிடையாது. டேட்டோ குத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து வைக்கும்போது தான் இங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, அதுக்குள்ளே நிறைய சயின்டிஃபிக்கலி ரீசன் இருக்குது. இப்போ எனக்கு டேட்டோ குத்த விருப்பம் இருக்குன்னா அது என்னோடய விருப்பம். என்ன நீ குத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, இது கரெக்டு. அவனை குத்திக்கும்னு சொல்கிறது தப்பு. ஏன்னு சொல்கிறேன், ரெண்டுமே அவங்கவுங்க விருப்பத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. நிறைய சயின்டிஃபிக்கலி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. டேட்டோ குத்துறது சிலருக்கு ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது. அதுலேயுமே நீங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க. கரெக்டாக பார்த்து நல்ல ப்ரொஃபஷன்கிட்ட போய் குத்துங்க, டாக்டரோட கன்சர்ன் இதெல்லாம் சொன்னீங்க. டேட்டோ குத்துனா அந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, டேட்டோ குத்தும் போது நம்மளுடைய ரத்தம் நம்ம சாகுற வரைக்கும் அந்த டேட்டோவோட போராடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஓகே, இது விருப்பம் இருக்குது, குத்துறாங்க, விருப்பம் இல்லை, குத்தலை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், எப்படி ஒருத்தவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் குத்திட்டு வாங்க, இது இருந்தால் என்னை டக்குன்னு பார்த்துடலாம், உங்களை பார்க்க ரசிகர்கள். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, டக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னா, அப்போ உங்களுக்கு டேட்டோ குத்தாதவங்க உங்களை பார்க்க முடியாது, சிரமமா? அப்போ ரசிகர்களுக்குள்ளே நீங்கள் இவன் ஒரு கேட்டகரி, இவன் ஒரு கேட்டகரி அப்படின்னு பிரிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் எழும்புது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த பச்சை குத்துறதுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், டேட்டோ விஷயத்தை சரத்குமார் அவர்கள் சஜஸ்ட் பண்ணதை உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக நான் சரத்குமார் சாரை அவர் நேர்காணல் பண்ணியிருக்கேன், எல்லாம் ஓகே. அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய பேர் நல்லா வரணும், எல்லாருமே கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக யோசிக்கக்கூடிய ஒருத்தவர் தான். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் எப்படி இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணிக்கிறார். ஆனால் இப்போ எனக்கு சரத்குமார் சார் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் டேட்டா குத்திட்டு சரத்குமார் சார் போய் பார்க்கணுமா, எப்படி? இந்த கேள்விகள் வருதுல்ல. ஸோ இது மாதிரியான கேள்விகள் அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கல்ச்சரை ஏன் என்கரேஜ் பண்ணணும், இந்த விஷயத்தை ஏன் என்கரேஜ் பண்ணணுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. ஒரு 100 பேருக்கு மேலே நின்றுட்டு இந்த 100 பேருக்கும் நான் தலைவனாக இருக்கிறதுனால இந்த 100 பேருமே பச்சை குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பு. முன்னாடி ஏன்னா இப்போ நிறைய பேர் நிறைய டிஸ்கஷனை கொண்டு வராங்க. முன்னாடி எம்ஜிஆர் காலத்தில் அந்த சின்னத்தை பச்சை குத்திக்க வச்சு அது ஒரு பிரச்சாரம் ஒன்று பண்ணாங்க. காரணம் அவங்க வேறு கட்சிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதேமாரி திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்களுடைய சின்னத்தை பச்சை குத்திக்க வச்சு வேறு கட்சிக்கு அவங்க போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம், இப்போ இந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் அப்போ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல பேர் பல விதமாக சொல்கிறாங்க. இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கா, முடிஞ்சிருச்சு. திருப்பி இந்த கல்ச்சரை கொண்டு நாட்டாமை குடும்பம், அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு படத்தோட பேரை வச்சு அந்த படத்தோட குடும்பம் வச்சிடலாமா? நீங்களே எத்தனை படம் எடுத்திருக்கீங்க, யோசிச்சு பாருங்கள். சார் எனக்கு நாட்டாமை பிடிக்காது சார், நான் சூரிய வம்ச குடும்பம்னு குத்திக்கவான்னு ஒருத்தர் உங்களுடைய ரொம்ப நெருங்கிய ஃபேன் சொன்னால் எப்படி இருக்கும்? நாட்டாமை படம் பிடிக்காதா, நல்ல படம் தானே அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஒரு சில பேருக்கு அது பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். அவங்களுக்கு சூரிய வம்சம் ரொம்ப பிடிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க உங்களோட தீவிர ரசிகராக இருந்திருக்கலாம். அப்போ அவங்க சூரிய வம்ச குடும்பம்னு குத்துணுமா?
இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த கேள்விகள் வந்து இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை அது உங்களுக்கு இதுக்கு முன்னாடிலேருந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயம், நாட்டாம குடும்பம் தான் நம்ம எங்களை வந்து நாங்கள் சொல்லிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் இந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணுறத பல பேர் வந்து ஏற்கலை. நீங்கள் இதே சமயம் வந்து சொல்லியிருக்கீங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னா, இஷ்டத்துக்கு உட்காந்து ஒரு ஒரு விஷயமா பேசுகிறாங்க, நம்மளை பற்றி திட்டுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சார் அப்படி கிடையாது. இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணி பார்க்கலாம்ல. இப்போ நீங்களும் சொல்லியிருக்கீங்க, என்னோட பையன் குத்துவான் அப்படின்லாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஃபைன், சந்தோஷம், உங்கள் பையன் குத்திக்கலாம், தப்பு கிடையாது. அது உங்கள் குடும்பத்துக்குள்ள சம்மந்தம் உள்ளது. 100 அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் ஏன் குத்தணும், அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்கள் அவருக்காக நல்லது பண்ணியிருக்கீங்க, அவர் நல்ல மனிதராக மாற்றிருக்கீங்க அப்படிங்கலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நல்ல மனிதராக மாற்றிருக்க நீங்கள் ஏன் பச்சை குத்துறதை என்கரேஜ் பண்ணீங்க? நல்ல மனிதராக மாற்றிருக்கீங்க அப்படின்னா எனக்காக நீ ஏன் பச்சை குத்துற? பச்சை குத்திக்காத, உன் வீட்டில் உள்ளவங்க பேரை பச்சை குத்து, எனக்காக நீ நல்ல மனுஷனாக மாறில, இதில் தான் இது இருக்குது அப்படின்னு தானே சொல்லணும். ஸோ இதுதான் பல பேரோட கருத்தாகவும் இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.